ட்ராமா என்னோட முதல் படம் லீடா பண்றேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்த ஒரு சாதாரண பையன். சினிமால ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாவே வாழ்க்கையில பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமால பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்ப ஒரு ஒரு டிவி சேனல்ல ஆங்கரா, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாம வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் நீங்க உட்காந்து நாங்க பார்க்கும்போது உண்மையா எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினெட்லி தான் இருக்கீங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி சப்போர்ட் பண்ணுவாரு. அதனாலதான் இப்ப கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்த சீரியஸா சொன்னேன் உண்மையாவே. அண்ட் சைவம் ரவி அவருதான் வந்து இதுல எனக்கு ரெஃபர் பண்ணிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. டீம்ல இருக்க எல்லாரும் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஹோல் ஹார்ட்டடா இந்த ப்ராஜெக்ட ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு, சோல்ஃபுல்லா இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. முக்கியமா எனக்கு ஒரு லவ் சாங் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்க தான். அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்க, இன்னும் ஜாலியா இருக்கும். தேங்க்யூ சோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும். பட் ஆனா வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பாரு. எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு. சோ சூப்பரா எடுத்திருந்தாரு. அவ்வளவு வந்து எஃபர்ட்ஸ் போட்டு கண்ணால பார்த்தேன். தேங்க்யூ சோ மச் ப்ரோ, என்னையும் அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர். அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப் ஆச்சு. ஒரு பீச் ஷூட் பண்ணதுனால நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டிங் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸோட இது என்னோட முதல் மேடை நடிகனா. உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து மார்ச் 21 தியேட்டர்ஸ்ல வருது. எல்லாரும் மறக்காம பாருங்க. சப்போர்ட். லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச்.